மக்கள் நலத்திட்டங்கள் ஏழைகளை மையப்படுத்தின்னு எம்ஜிஆர் சிந்திச்சது ஜெயலலிதா வலுப்படுத்தினாங்கிற அதிமுகவுக்கு ஒரு கிளைம் எப்பயுமே இருக்காது, யாரும் மறுக்க முடியாது. ஆனா சில திட்டங்கள் திமுக கொண்டாந்த திட்டங்கள் அதையும் மறுக்க கூடாது. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா அவர் சொல்றாரு, பெண்களுக்கு கொடுத்தீங்களா நான் ஆண்களுக்கு கொடுக்குறேன்றது. நீங்க புதுசா செஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்விட் போறீங்க, ஜோசியர் குறிச்சு கொடுத்த நேரத்துல அந்த அறிக்கையை வெளியிடுறார். அது புதுசா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எடுபட்டு இருக்கும். இப்ப அவர் வெளியிட்ட அதே வேகத்திலேயே அவர் இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொன்ன வீடியோவை சேர்த்து ஒளிபரப்புறாங்க. அப்ப அது நகைப்புக்குரியதா மாறிடுது. அவருடைய நல்ல மனசு புரியுது, நம்ம அதை கிண்டல் பண்ணல. அதை எடப்பாடியே தன்னுடைய சமீபத்திய பேச்சுக்களின் மூலமா அதை நல்லிஃபை பண்ணிட்டாரோ. இப்ப அது நிர்வாக திறமை இருந்தா சாத்தியம்னு சொல்லி பேசுறாரு. ரைட், அது பண்ணி பார்க்கட்டும். அப்படி நிர்வாக திறமையோடு இருக்கிறது புது விஷயம் ஒன்ன சொல்லிட்டு இதெல்லாம் அடுத்தடுத்த பாயிண்ட்ல சொல்லிருக்கணும். அதுல புதுசா எதுவுமே இல்லைன்னு தான் யோசிக்கிறாங்க. இப்ப நீங்க ஆட்டோ மானியத்துல கொடுக்குற கூட ஜெயலலிதா கொடுத்தது, ஸ்கூட்டி கொடுத்தாங்க. அது ஒரு விஜய் ஏற்கனவே கார்ன்ட்டாரு, மதுரை மாநாட்டுல கார் கொடுப்பேன்ட்டாரு. அப்ப நீங்க அதுவும் புதுசு இல்லையே. அவரு 3 3 வீலர், அவர் 4 வீலர்ல சொல்லி அடிச்சு விட வேண்டியதானே. இதை இவ்வளவு முன்கூட்டியே சொல்றதுக்கான காரணம் நல்ல நாள்னு ஏதாவது குறிச்சு கொடுத்திருப்பாங்க, வேற ஜோதிடம் தான் காரணம். பிளஸ் திமுக ஒரு இதை கலப்படம் இல்ல, தேர்தல் 2000 சொல்லிட்டாரு, மகளிர் உரிமை தொகையை வேற பேர் 2000. இப்ப இவங்க 2000 ஆக்கணும், 2500 ஆக்கணும். ஏதாவது அப்ப திமுக கொஞ்சம் கார்னர் பண்ற ஸ்ட்ராட்டஜி அதுல இருக்கு, நான் மறுக்கல. அப்படி சொல்ற விஷயத்துல ஒன்னாவது புதுசா சொல்லியிருந்தா அது இன்னும் எடுபட்டு இருக்கும்.